சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டம் 72. முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் உங்கள் ஒளியினை அமர்த்திக் கொள்ளவும் அல்லது எழுந்து நிற்கவும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இன்றைய கூட்டத்தை தலைவர் அனிதா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். சொல்வேந்திரவைக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த 72வது கூட்டத்திற்கு சொல்வேந்தர் அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய கூட்டம் மே 7ஆம் தேதி நாம் இது நடத்துகிறோம். இந்த கூட்டத்தில் இன்று 2 பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 பேச்சாளர்களையும் பேச அழைக்கிறதுக்காக இன்றைய சொல்வேந்தரை எங்க டோஸ்ட் மாஸ்டருக்கு மறந்துருச்சுங்க. சொல்வேந்தர் தானா? ஓகே. இன்றைய சொல்வேந்தராக இருக்கும் நானே அந்த பணியை எடுத்து செய்கிறேன். நன்றி. இந்த வாரம் நமக்கு இந்த ஞாயிறன்று அன்னையர் தினம். அன்னையர் தினத்தை அனைவருமே திட்டமிட்டு இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த மகிழ்ச்சியான தருணத்தில் முதலில் நாம் இன்றைய பேச்சாளர்களான பாக்யலட்சுமி அவர்களையும் கண்ணன் அவர்களையும் அழைப்பதற்கு முன் அவரவர் பணியினை பற்றி கேட்டுக்கொள்ளலாம். வித்யா அவர்கள், நீங்கள் இலக்கண ஆசானாகவும் உபரிச்சொல் கணக்கீட்டாளராகவும் இருக்கிறீர்கள். இன்றைய சொல்லையும் சொல்லி உங்களுடைய பணியையும் சொல்லுங்கள். நன்றி. சொல்வேந்தர் அவைக்கு வணக்கம். உபரிச்சொல் கணக்கீட்டாளராக பேசும் பொழுது இடையிடையே வரும் அசை சொற்களையும் வேறு நீண்ட இடைவெளியையும் வேறு ஏதாவது தேவையில்லாத சொற்களையும் இணைத்திருந்தால் அதையும் குறிப்பெடுத்து கொண்டு இறுதியில் என்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பேன். இலக்கண ஆசானாக ஏதாவது இலக்கண பிழைகள் நீங்கள் பேசும்போது வந்தாலோ வேறு இன்றைக்கு கொடுக்கப்படும் சொல்லை நீங்கள் பயன்படுத்தி இருந்தாலோ அதையும் குறிப்பிட்டு என்னுடைய இலக்கண ஆசான் அறிக்கையில் குறிப்பிடுவேன். இன்று பயன்படுத்த வேண்டிய சொல் மனத்தூண்டுதல். ஞானசம்பந்தம் அவர்களுடைய பாணியில் சொல்லணும்னா, தமிழ்ல சொன்னா இன்ஸ்பிரேஷன். அதுதான் மனத்தூண்டுதல். அதை எத்தனை பேர் பயன்படுத்துகிறீர்கள் என்று என்னுடைய அறிக்கையில் குறிப்பிடுவேன். நன்றி. மெய்நிகர் மேடை நெறியாளர் அவர்களுக்கு. அந்த சொல்லை நீங்கள் நம்மளுடைய சாட் பாக்ஸில் போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தனிச்செய்தியில் அந்த போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இன்றைக்கு நேர கணக்கீட்டாளராக இருக்கும் என்னுடைய பணியை நான் சொல்லிவிடுகிறேன். திட்டமிட்ட பேச்சிற்கு 2 பேச்சாளர்களுமே 5 முதல் 7 நிமிடங்கள் பேசக்கூடிய பேச்சை எடுத்துள்ளதால் 5 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இவர்களை மதிப்பீடு செய்ய இருக்கும் ஜேபி அவர்களையும் என்னையும் மதிப்பீடு செய்வதற்கும் கால கணக்கீடு உண்டு. அதற்கு 2 முதல் 3 நிமிடங்கள் ஆகும். 2 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 2 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும் 3 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காட்டப்படும். இன்று உடனடி பேச்சும் உள்ளது. இன்றைய உடனடி பேச்சில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கும் நேர கணக்கீடு உண்டு. 1 முதல் 2 நிமிடங்கள் பேச வேண்டும். கண்டிப்பாக 1 நிமிடம் பேசியிருந்தால் மட்டுமே வாக்குக்கு தகுதி பெற முடியும். 1 நிமிடத்தில் பச்சை அட்டையும் 1 நிமிடத்தில் மஞ்சள் அட்டையும்
2 நிமிடத்தில் சிவப்பட்டையும் காட்டப்படும். இதுதான் இன்றைய நேர கணக்கீடு. நன்றி. அடுத்ததாக பொது மதிப்பீட்டாளராக அவருடைய பணியை விளக்கி கூறுமாறு நான் ஜேபி அவர்களை அழைக்கிறேன். வாங்க ஜேபி அவர்கள். நன்றி அனிதா அவர்களே. 75வது கூட்டத்தை நோக்கி வீர்நடை போட்டுக் கொண்டிருக்கும் நமது கூட்டத்தின் மன்ற உறுப்பினர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்று என்னுடைய பணி பொது மதிப்பீடு. பொது மதிப்பீடு என்பது மதிப்பீட்டாளர்களை அழைத்து பேசியவர்களை மதிப்பீடு செய்வது அழைப்பதற்கும் மற்றும் அனைத்து மதிப்பீட்டையும் தொகுத்து வழங்குவதற்கும் மற்ற பணிகள் செய்பவர்களை அழைத்து அவருடைய மதிப்பீடை வழங்குவதற்குமான பணியாகும். நன்றி. நன்றி ஜேபி அவர்களே. இன்றைய குரலை சொல்லுமாறு வித்யாலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். வாங்க வித்யா, வந்து இன்றைய குரலை சொல்லுங்கள். ஈரடியால் பாறை அளந்தவர் திருவள்ளுவர். அவருடைய திருக்குறளிலே ஐ என்ற எழுத்தில் தொடங்கும் குறட்பாக்கள் எத்தனை என்பதை யாராவது சொல்ல முடியுமா? தேடியெல்லாம் சொல்ல வேண்டாம், தெரிந்தால் சொல்லலாம். ஐ என்று தொடங்குவது 4 குறள்கள் தான் இருக்கின்றன. மொத்த திருக்குறளிலேயே ஐ என்று தொடங்குவது 4 இருக்கின்றன. அதில் ஒன்றைத்தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயம் இன்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. நுண்ணிய அறிவு இருந்தாலும் உள்ளத்தில் இறை பொருளை மறைபொருளை உணரவில்லை என்றால் எந்த பயனும் கிடையாது என்று மெய்யுணர்வு என்ற அதிகாரத்தில் குறிப்பிடுகின்றார். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயம் இன்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. இங்கே பயம் என்பது அச்சம் கிடையாது, பயன். பயன் என்ற பொருளை தரும். ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயம் இன்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. இந்த குறள் என்னை கவர்ந்தது சமீபத்தில், அதனால் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. அருமையான குரலை சொன்ன வித்யாலட்சுமி, நம்மளுடைய சொல்வேந்தரான வித்யாலட்சுமி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அதுவும் இன்னைக்கு தகவல் ரொம்ப சிறப்பா இருந்தது. ஐ என்பது 4 இடத்துல தான் முதலாவதாக வருவது என்பது ஐயமின்றி சொன்னதற்கு மிக்க மகிழ்ச்சி. அதற்கு அடுத்ததாக இன்றைய திட்டமிட்ட பேச்சிற்கு நான் செல்லலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக தன்னுடைய பாதையையும் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு பேச இருப்பவர் பாக்யலட்சுமி அவர்கள். வாங்க பாக்யா அவர்களே, வந்து இன்றைக்கு உங்களுடைய திட்டப்பணியும் பாதையையும் தலைப்பையும் சொல்லி உங்களுடைய பேச்சை துவங்கலாம். மிக்க நன்றி அனிதா அவர்களே. இன்றைய என்னுடைய திட்டப்பணி பிரசன்டேஷன் மாஸ்டர் இங்கிலீஷ் கதை வழி இணைதல் கொடுத்திருக்கீங்க. இல்ல, அது கதை வழி இணைதல், விளக்குரை வழங்குதலில் திறன் பெறுதல். மதிப்புரை வழங்குதலில் திறன் பெறுதல், விளக்க உரை வழங்குதலில் திறன் பெறுதல் என்னும் பாதையில் 3ஆம் அளவில் கதை வழி இணைதல் என்னும் பாதையில் இன்றைய பேச்சு தலைப்பு கதையால் மாற்றம். இது என் சொந்த வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வினை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இன்று விளைந்துள்ளேன். இன்று மட்டுமில்ல, நம் காலங்காலமாக நம்முடைய வளர்ப்பு எப்படி இருந்தது என்றால், கதை நம் சிறு வயதிலிருந்தே கதை வழியே கேட்டு 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 நாம் வளர்ந்துள்ளோம். முதலில் நமக்கு திட உணவு கொடுக்கும் போது ஆரம்பித்த கதை, நாம் ஒவ்வொரு பருவத்தில் வளரும் பொழுதும் அந்த கதையின் நிகழ்வுகள் மாறலாம், இடங்கள் மாறலாம், ஆனால் கதை கேட்பது நம் வாழ்வில் என்றும் மாறுவதே இல்லை. இதே போல்தான் இது எங்கள் வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வு. என்னுடைய இளைய மகன் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் புது மகிழுந்து வாங்கிவிட்டார்கள். எங்கள் மகிழுந்து நன்றாகவே உள்ளது, நன்றாகவே ஓடிக்கொண்டு உள்ளது. ஆயினும் அவனுக்கு எல்லோரும் வாங்குகிறார்கள், நம்மளும் புதிய மகிழுந்தை வாங்க வேண்டும் என்ற எண்ணம். நாங்களும் வேறு வேறு என்னென்னமோ சொல்லி பார்த்தோம். அவன் அதே விடாப்புடியாக கேட்டுக்கொண்டே இருந்தான். இல்லை, மகிழுந்து இப்பொழுது தேவையில்லை, தேவை என்றால் தான் வாங்க வேண்டும் என்று எவ்வளவோ எடுத்துரைத்தும் அவன் அதற்கு இணங்கவே இல்லை. கடைசியில் நான் எப்பொழுதும் போல நான் ஒரு தயாரிக்கப்பட்ட கதை, நானே தயாரித்த ஒரு கதையை சொன்னேன்.
அதாவது ஒரு ஊரில் ஒருவன் இருந்தான். அவன் முதலில் நடந்து போய்க் கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு ஆசை வந்தது. நமக்கு மிதிவண்டி வேண்டும் என்று. அதற்கு பிறகு கடினமாக உழைத்து ஒரு மிதிவண்டி வாங்கினான். பிறகு மிதிவண்டியில் போவது சிறிது நாட்கள் அவனுக்கு குதூகலத்தையும், மகிழ்ச்சியையும், நிறைவையும் கொடுத்தது. அதற்கு பிறகு அதே மகிழுந்தில் சென்று கொண்டே இருக்கும் பொழுது, அவனுக்கு கொஞ்சம் சலிப்பு ஏற்பட்டு விட்டது. பின்பு அதாவது சலிப்பு விட உடற்சோர்வு வந்து விட்டது. அந்த மிதிவண்டியில் எப்பொழுதும் நாம் மிதித்துக் கொண்டே மிதித்தால் தான் அந்த வண்டி நகரும். அதனால் அவனுக்கு உடற்சோர்வும், கொஞ்சம் அந்த மகிழ்ச்சி படிப்படியாக குறைய குறைய ஆரம்பித்துள்ளது. பின்பு அவன் என்ன நினைத்தான் என்றால், ஒரு மோட்டார் வண்டி, இருசக்கர மோட்டார் வண்டி வாங்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். அதற்கு கொஞ்சம் கடினமாக உழைத்து, நிறைய பொருள் சேர்த்து, அந்த 2 சக்கர மோட்டார் வண்டியை வாங்கினான். அதை வாங்கியவுடன் அதே போலதான், மிதிவண்டி வாங்கியது போல அதே அளவு மனமகிழ்ச்சியும், மனநிறைவும் அவனுக்கு தந்தது. இப்பொழுது உடற்சோர்வும் அல்ல. அவன் சிறிது நாட்கள் கொஞ்சம் அதே போல மகிழ்ச்சியாக அவனுடைய வேலையை அந்த மோட்டார் வண்டியில் அ ப போய்க் கொண்டு வந்து கொண்டும் இருந்தான். சிறிது காலம் கழித்து மழையும் வெயிலும் வந்து அவனை நனைத்தவுடனோ, இல்லை வெயிலில் காயும் பொழுது அவனுக்கு வரும் வேர்வை இதெல்லாம் அ அ அதை பார்த்து அவனுக்கு சிறிது சிறிதாக அதே போல ஒரு மகிழ்ச்சி குறைந்து, அடுத்தது என்ன நினைத்தான் என்றால், 4 சக்கர மகிழுந்து வாங்க வேண்டும் என்ற நினைப்பு வந்தது. சரி, திருப்பி அதே போல பல முறை, பல நாட்கள் உழைத்து ஒரு 4 சக்கர மகிழுந்து வாங்கிவிட்டான். அந்த மகிழுந்து வாங்கியவுடனும் அதே போலதான். முதலில் மனநிறைவு, மகிழ்ச்சி எல்லாம் இருந்தது. பின்பு அதே போல படிப்படியாக குறைந்தது. ஏனென்றால், இவன் வாங்கியது எப்பொழுதும் போல நம் முதல் முதல் மகிழுந்து வாங்க வேண்டும் என்றால், ஏதோ ஒன்று வாங்கினால் போதும் என்று நினைப்போம். பின்பு அதற்கு அடுத்த கட்டமாக உயர் ரக மகிழுந்தை வாங்க வேண்டும் என்று நினைப்போம். அதே போலதான் அவனுக்கும் வந்தது. அப்புறம் அதன் பிறகு அவனுக்கு 2 மகிழுந்து வேண்டும். எனக்கு 1, உனக்கு 1 என்று 2 வேண்டும் என்ற நினைப்பு வந்தது. இது போலதான் மனிதர்கள் என்றுமே இருப்பதைக் கொண்டு திருப்தி அடைய மாட்டார்கள் என்று இந்த கதையை நான் அவனிடம் சொன்னேன். அன்றிலிருந்து இன்று வரை அடுத்த மகிழுந்து வேண்டும் என்று அவன் கேட்கவே இல்லை. இந்த கதை மூலம் நான் மிக அ எ அ எளிமையாக அந்த அ இன்றைய சொல் மனத்தூண்டுதல் போல, நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு அங்கமும் நேராக நம்ம ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவனுக்கு புரிய வைத்திருந்தால், இவ்வளவு தூரம் அவனுக்கு புரிந்திருக்குமா என்று தெரியாது. ஆனால் ஒரு கதையின் மூலம் நம்முடைய எண்ணத்தை நம் குழந்தைகளிடம் கடத்துதல் என்பது ஒரு பெரிய கலை என்பதை நான் அதிலிருந்து கற்றுக்கொண்டேன். இது போல ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு கதையை நாம் கேட்டு வந்துள்ளோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் அந்த கதை கேட்கும் பழக்கம் குறைந்துள்ளது என்று நினைக்கிறேன். நாம் எந்த வேலையை செய்தாலும், ஒரு மனத்தூண்டுதல் உள்ள ஒரு நிகழ்வினை நாம் ஒரு கதையாக சொன்னோம் என்றால், நாம் நேரடியாக சொல்வதற்கு பதில், கதையின் மூலம் ம் ந அது சரியாக சென்றடையும் என்று அ உறுதியாக சொல்லலாம். இதுவே நம் கதை வழி இணைதல் என்பதற்கு இதைவிட ஒரு பொருத்தமான சான்று இருக்காது என்று நினைத்துதான் இன்று உங்கள் முன் இந்த கதையை கூற கூற விழைந்துள்ளேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அவர்களே, உங்களுடைய கதை, உங்க பிள்ளைக்கு சொன்ன கதையை எங்களுக்கும் சொல்லி எங்களையும் கதையின் சிறப்பை எடுத்துரைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நம்முடைய சொல்வேந்தர் கண்ணன் சங்கரா அவர்களை அழைக்கிறேன். அவர் திட்டப்பணி பாதை 2வது பாதையில் திட்டப்பணி 2ல் முதல் திட்டப்பணியில் 3வது பேச்சை வழங்க இருக்கிறார். வாருங்கள் கண்ணன் சங்கரா அவர்களை, வந்து உங்களுடைய பேச்சு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தலைப்பு மனச்சலிப்பிலிருந்து விடுபட மனத்தூண்டுதல் தேவை. ஓகேயா? சொல்வேந்தர் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம யார்கிட்டயாவது நம்ம நண்பர்கள்ட்ட போய் எப்படிப்பா போயிட்டு இருக்கு,
என்னத்த சொல்றதுப்பா, எதுவுமே போல. நம்ம சொல்வேந்தர் மன்ற தலைவர்கிட்ட போய் ஒரு நிமிஷம் பேசலாம்னு பேசினாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம கூட்டத்துக்கு யாருமே வரதில்ல, உறுப்பினர்களே இல்ல. கண்ணன் நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றீங்க. எப்போதுமே இப்ப வித்யாட்ட கேட்டா, எனக்கு எவ்வளவோ வேலை இருக்கு. நீங்க வந்து இத சொல்றீங்க, அத பண்றதா, இத பண்றதா. நம்ம எப்போதுமே ஒரு சலிப்போடையே இருப்போம். யார் எல்லாரையுமே, என்னையும் சேர்த்து, ஒ ஒவ்வொருத்தரையும் சேர்த்து எப்ப பாரு ஒரு சலிப்பு நம்மளுக்கு இருக்கு. ஏன் இந்த சலிப்பு வருது? எப் இத வந்து நான் ஒரு புக்ல படிச்சேன். ஒரு புத்தகத்துல படிச்சேன். எப்பல்லாம் நமக்கு முக்கியத்துவம் குடுக்கல நினைக்கும்போது, நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினைக்கும்போது, நமக்கு ஒரு சலிப்பு வருது. நம்ம இவ்ளோ வேலை பண்றோம். என்னடா நம்மள யாருமே அங்கீகரிக்கல. நம்மள யாருமே ஒண்ணும் பார்க்கறதில்ல. நம்ம எதுக்காக இந்த மாரி பண்றோம்? எதுக்காக இந்த பொறுப்பினை எடுத்துட்டு இருக்கோம்? எதுக்காக இந்த மாரி வேலை செய்றோம்? யாரும் ஒண்ணுமே சொல்றதில்ல. நமக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது ஒழுங்கா. இப்படிதான் நமக்கு சலிப்பு வருது. அதனால தான் பெரிய பெரிய நிறுவனத்துல என்ன பண்றாங்கன்னாக்க, பெரிய வேலையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகமான சலுகைகள், அதிகமான சம்பளங்கள குடுத்து அவங்கள எப்போதுமே உற்சாகமாக வச்சிருப்பாங்க. ஏன்னாக்கா, அவங்க உற்சாகமா இருக்கும்போது, அவங்களோட சிந்தனைகள்லாம் நல்லா இருக்கும். சலிப்பு இருக்காது. சந்தனை அ ச இந்த சிந்தனைகள் சிறப்பாக இருந்தாக்க, அவங்களால வேலைய மிகச் சிறப்பாக செய்ய முடியும். அதனால தான் அந்த மாரி பண்றாங்க. நம்பளோட நம்ம நெனச்சுட்டு இருக்கோம் நமக்கு ஒரே ஒரு உடம்பு தான்னு. ஆக்சுவலா உடம்பு ஒண்ணு, உடம்பு ஒண்ணு, மனசு ஒண்ணு. இந்த எண்ணங்கள் வந்து நம்ம நுரையீரல்ல இருந்தோ, இதயத்தில இருந்தோ, எங்க இருந்தோ வரல. நம்ம மனசுல இருந்து, நம்ம மூளையில இருந்து வருது. நம்ம எண்ணங்கள்ல இருந்து தான் உருவாருது. நம்ம எண்ணங்கள வந்து சிறப்பாக வச்சிருந்தோம்னாக்க, நம்ம எப்போதுமே சிறப்பாக தான் இருப்போம். அதுக்கு தான் ஆங்கிலத்தில ஸ் மேஜர் சுந்தரராஜன் மாரி பேசுறேன். செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொந்தத்திலேயே மனத்தூண்டுதல். நம்மளையே நம்ம வந்து மனத்தூண்டுதல் செஞ்சுட்டு இருந்தாக்க, நம்மளால முன்னேற முடியும் அப்படின்னு. இப்போ வந்து ய சிந்தனைகள் தெளிவாக இருந்தாக்க, அவங்கள பார்க்கும்போதே ஒரு பொலிவு இருக்குமாம். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பாருங்க, காந்தியடிகளா இருக்கலாம். நான் பார்க்கல காந்தியடிகளெல்லாம். அ பெரிய தலைவர்கள பார்க்கும்போது ஒரு பொலிவு இருக்குன்னுவாங்க. நான் வந்து காஞ்சி சங்கராச்சாரியர பார்த்திருக்கேன். பெரியவர. பெரியவர பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவர் ஒண்ணுமே இது பண்ண மாட்டாரு. அவர் வந்து பேசுறதே ரொம்ப சன்னமா பேசுவார். "எப்படி இருக்கீங்க? வரீங்களா?" அந்த மாரி பேசுவார். அவங்களலாம் பார்க்கும்போது, உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு தெரியும், ஒரு பொலிவு தெரியும். இத வந்து ஜென்ல வந்து ஒரு கதையா சொல்லியிருக்காங்க. அந்த கதைய ஒண்டி சொல்றேன். உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா, இது எல்லாமே மன ஓட்டத்த பொறுத்தது. ஒரு ஜென் துறவி இது வந்து ஜென்ங்கிறது ஒரு சீனால இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் ஒரு சாரி ஒரு குறிப்பிட்ட குழுமத்தின் தலைவர். அந்த ஜென் குழுமம். என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஜென்வங்கலாம் அந்த கடற்கரைக்கு போயிட்டு, அந்த கடல் அலைக்கு தகுந்த மாரி அப்படியே சிந்தனைய ஒரே இடத்துல நிறுத்தி தவம் மாரி பண்ணுவாங்க. அது எதுக்குன்னாக்க, அவங்களுக்கு ஒரு குறிப்பு குறிப்பான எண்ண அலைகள உருவாக்குறதுக்காக. அவங்க அந்த மாரி பண்ணும்போது, ஒரு துறவி அந்த மாரி பண்ணும்போது, பறவைகள்லாம் வந்து அவர் மேலெல்லாம் வந்து விளையாடுமாம். அ அ கொத்தி கொத்தி எல்லாம் விளையாடுமாம். அவருக்கு ஒரு இதுவும் வராது. அவர் பாட்டு அந்த எண்ண அலையில அப்படியே அப்படியே இதா குறிக்கோளுடன் அப்படியே உட்கார்ந்திருப்பாராம். ஒரு நாள் ஒரு பையன் கேட்கிறான், "உங்ககிட்ட நெறைய பறவைகள்லாம் வருதே, எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு சின்ன பறவைய பிடிச்சு குடுக்குறீங்களா?" அப்படின்னு கேட்கிறான். அவரு நீ விளையாடுறதுக்குன்னா நான் ஒரு சின்ன குஞ்ச பிடிச்சு குடுக்குறேன். ஒண்ணும் ஒரு பிரச்சனை இல்ல அப்டின்றாரு. அன்னைக்கு போய் அவரு தவம் பண்றாராம். ஒரு பறவை கூட கிட்டக்க வரல. ஏன்னாக்க, அவருக்கு பிடிக்கணுங்கிற அவருடைய எண்ண அலைகள்ல இருந்து அந்த பறவைகளுக்கு தெரியுதாம். இவர் இன்னைக்கு கிளாஸ் தினம் மாரியாக இல்ல. ஒரு மாற்றம் தெரிகிறது. அவர் வந்து அந்த மாற்றத்தை வந்து அந்த எதிர்பார்த்து ஒரு பறவைகள் கூட வரலையாம்.
எதுக்காக சொல்றாங்கன்னாக்கா, நம்ம மனசு சுத்தமாக இருந்தாக்கா, அதை நம்மளுக்கே தெரியாது. நம்ம மனசிலிருந்து வர எண்ண அலைகள் வெளியில ஆங்கிலத்துல வேவ்ன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் சுந்தரராஜன் மாரி சொல்றேன். வேவ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னாக்கா, வெளியில வந்து நமக்கு தெரியுமா? நம்ம நல்லதையே நினைச்சுட்டு இருந்தோம்னாக்க, நமக்கு சுத்தி நல்ல எண்ணங்கள் தான் இருக்கும். இததான் சொல்றாங்க. இன்னொரு இதையும் சொல்றேன். இது உண்மையிலேயே நடந்ததாம். 2ஆம் உலகப் போர் முடிஞ்சோனே, இந்த யூதர்கள்லாம் ஜெர்மனியர்கள் நெறைய யூதர்கள்லாம் அழைச்சுன்னு போனாங்க இல்லையா? ஜெர்மனியர்கள்லாம் அந்த நாசிகள்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களான்னாக்க, சித்திரவதை பண்றதுக்கு என்ன சொல்லுவாங்களான்னாக்க, நாங்க என்ன பண்ண போறோம்னாக்க, உங்க 3 பேரையும் கட்டி போட்டுட்டு, ஒரு ரத்த குழாய வெட்டி விட்டுருவோம். அதுலேருந்து ரத்தம் போயிண்டே இருக்கும். அதனால என்ன ஆகும்னாக்க, நீங்க வந்து எவ்வளவு நாழியில சாகப் போறீங்க அப்படின்னு நாங்க பார்க்கணும். அப்படின்னு 3 பேர்ட்டயும் சொல்லுவாங்களாம். சொல்லிட்டு அவங்க ரத்த குழாய வெட்ட மாட்டாங்களாம். ஆனா ரத்த குழாய வெட்டியதா நினைச்சுட்டு, இவங்கெல்லாம் இப்படியே, "ஓ! வெட்டிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம போயிட போறோம். கொஞ்ச நாழில போயிட போறோம்." அப்படின்னு நினைச்சுண்டே அவங்க போயிடுவாங்களாம். இது உண்மையிலேயே நடந்ததாம். அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத வந்து மோட்டிவேஷன் இதுல வந்து புக்ல எல்லாம் இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கணும்னாக்க, நம்மளுக்கு ஒரு குரு கிடைக்கல அப்படின்னாக்க, நம்மள வந்து மன தூண்டுதல் செய்யறதுக்கு ஒரு குருவோ, ஒரு ஒரு அம் நண்பரோ கிடைக்கலன்னாக்க, நம்மையே நாமே மன தூண்டுதல் செஞ்சுக்கலாம். நம்மால முடியும், நம்மால முடியும் அப்படின்னு சொல்லிக்கிண்டே இருந்தாக்க, நம்மளால முடியும். நம்மளால சொல்வேந்தர்ல ஆங்கிலம் கலக்காம பேச முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னாக்க, ஆங்கிலம் கலக்காம நம்ம பேசலாம். அதனால இந்த மன தூண்டுதல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு வித்யாலட்சுமி கொண்டு வந்திருக்காங்க இத மன தூண்டுதல பத்தி. அத 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 வந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்க, ஒரு சிறப்பாக உருவாக்கிக் கொள்ளலாம் நம்மளையே. நம்மளையே முன்னேற்ற பாதையில சென்று கொள்ளலாம். நம்ம வந்து என்ன செய்யலாம்னாக்க, இந்த மாதிரி சலிப்பு, மனச்சலிப்பு தரும் சொற்களை விட்டுவிட்டு, என்ன பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? எப்படி செஞ்சா நல்லா இருக்கும்? எப்படி செஞ்சா முன்னேற முடியும்? அப்படின்னு பார்க்கலாம். நம்ப சொல்வேந்திர மன்றம் உன் நிச்சயமாக நல்லா முன்னேறும். உறுப்பினர்கள்லாம் வருவாங்க. கவலையே பட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த மெய்நிகர் மேடையை தலைவரிடம் திருப்புகிறேன். அ சிறப்பாக பேசிய கண்ணன் சங்கரா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது 2 நிமிடத்துல வந்து நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடலான்னு நமக்கெல்லாம் தெரியும். ஆனா 2 நிமிடத்துல பேசவும் முடியுங்கிறதுக்கு நம்மளுடைய சொல்வேந்தர்ல இருக்கிறவர்கள் சிறப்பாக பேசுறாங்க. அதுவும் இன்னைக்கு இலக்கண ஆசான் கொடுத்த மனத்தூண்டுதல்ன்ற வார்த்தையில இருந்தே தலைப்பெடுத்து பேசியமைக்கு மிக்க நன்றி. ம். இப்போது சிறப்பாக பேசிய 2 பேச்சாளர்களே நேர கணக்கிட்டாளராக நானே இருப்பதால், நானே வந்து நேரத்தை அறிவிக்கிறேன். ஆ இன்றைய பேச்சாளர்களான பாக்யலட்சுமி அவர்கள் 5 நிமிடம் 30 நொடிகளும், கண்ணன் சங்கரா அவர்கள் 7 நிமிடம் 30 நொடிகளும் பேசினார்கள். 2 பேருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். அவர்களுடைய பேச்சில் உங்களுக்கு சிறந்த பேச்சாளராக கருதும் எந்த பேச்சு சிறந்த பேச்சாளர் என்று கருதுகிறீர்களோ, அந்த பேச்சாளரை தேர்ந்தெடுத்து தனிச்செய்தியில் ஜேபி அவர்களுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்று ஜேபி அவர்கள் தான் வந்து அம் இல்லை பாக்யா அவர்களையே போடலாம். யாருன்னு இல்ல வித்யாலட்சுமி அவர்களை போடலாம் என்று நினைக்கிறேன். ஏனால் அவர்தான் இன்று யாரை வேணுமானால் போடலாம். யாரை போட்டாலும் யாரோ ஒருத்தர் ஓவர்லாப்பிங்கில் தான் வருவோம் என்று நினைக்கிறேன். அதனால் இன்று யார் ஜேபி அவர்கள் இருக்கிறீர்களா? உங்களுக்கே போடலாமா? ஓகே. ஜேபி அவர்கள் இன்று வந்து நம்மளுடைய வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக இருப்பதால், திட்டமிட்ட பேச்சில் சிறந்த பேச்சாளராக கருதுபவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சுதா அவர்கள் பணி நிமித்தம் காரணமாக கடைசி நிமிஷத்தில் வர முடியாததால், இந்த குளறுபடிக்கு மன்னிக்கவும். வந்துவிட்டார் சுதா. 100 ஆயுசு சுதா அவர்களே! உங்களைப் பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போ வாக்கை வந்து சுதா அவர்களே உங்களுக்கே அனுப்பி விடலாமா? சுதா இப்பொழுதுதான் அவருக்கு கேட்கும். சுதா கேட்கிறதா? இப்ப அனுப்பி விடலாமா என்று சொல்லும் பொழுதுதான் நீங்கள் வராத காரணத்தினால் வாக்கை வேறு ஜேபி அவர்களுக்கு அனுப்பலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். வாக்கை உங்களுக்கே அனுப்பி விடலாமா? ஒரு வாக்கு ஆல்ரெடி வந்து விட்டது.
திரும்ப வாக்கு சுதாவுக்கே அனுப்பட்டும் எல்லோரும். உங்களுக்கு எதற்கான வாக்கு அனிதா? இது வந்து திட்டமிட்ட பேச்சிற்கான வாக்கு சுதா அவர்களே. ஓ, சரி சரி அனிதா. நீங்கள் தான் இன்று வெற்றி கோப்பை அறிவிப்பாளர். நீங்களே தான் உடனடி பேச்சிற்கான பேச்சையும் வழிநடத்துபவர். சரி அனிதா. அடுத்து தாங்கள் தான் உடனடி பேச்சை சொல்ல வேண்டும். தாங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேண்டுமா? எனக்கு ஒரு 5 நிமிடம் வேண்டும் அனிதா. நம்மளுடைய மன்றத்தில் யாராவது நகைச்சுவை சொல்ல தயாராக உள்ளீர்களா? இல்லை வழக்கம் போல் ஏதாவது நகைச்சுவை நானே சொல்ல வேண்டுமா? நீங்க சொல்லுங்க, அவ்வளவுதான். ஓகே. சொல்லிருவோம். இன்றைக்கு மனத்தூண்டலை பத்தி சொன்னார்கள் இல்லையா? அந்த குழந்தைகளிடமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இப்ப வந்து குழந்தைங்க கிட்ட இருக்கிற தூண்டுதல், மனத்தூண்டுதல் எந்த கேள்விக்கு பதிலே தெரியலனால எப்படியெல்லாம் சொல்லலாங்கிறதுக்கு குழந்தைங்க ஒரு சிறந்த உதாரணம். அதுல பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் கேள்வி கேட்கிறார். "எந்த போர்ல திப்பு சுல்தான் உயிரிழந்தார்?" அப்படின்னு. மாணவன் சொல்றான், "அவரது கடைசி போர்லன்னு." இதுக்கு ஆசிரியர் அடிக்க முடியுமா? இல்ல திட்ட தான் முடியுமா சொல்லுங்க? அவனோட பதில் சரிதான். அவர் கேட்ட கேள்வி வேற. ஆனா அவன் பதில் இப்படி. அதேபோல இந்திய சுதந்திரத்திற்கான பிரமாணம் எங்கே கையெழுத்திடப்பட்டது அப்படின்னு கேட்கிறார் ஆசிரியர். இது கடிதான். இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. காகிதத்துல அடியில அடியில கையெழுத்திட்டாங்க அப்படின்னானா அந்த மாணவன். சரி இதுதான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆசிரியர் திரும்ப கேட்கிறாரு. சுப நிகழ்ச்சிகள்ல வாழை மரங்கள் எதற்காக கட்டி வைக்கிறோம் அப்படின்னு கேட்டாராம். ஒரு குறும்பு மாணவன் குடுகுடுன்னு எந்திரிச்சு சொன்னானா, ஐயா கட்டலைன்னா கீழ விழுந்துருங்கய்யா அப்படின்னானா. இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆ இது இன்னும் இப்படிதான் வந்து பள்ளி பருவத்திலே இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதே மாணவன் கல்லூரிக்கு போணும்னா, அவன் என்ன மாறி இருப்பாங்கிறீங்களா? 5ல இருக்கிறது தானே 50ல இருக்கும். அங்க கல்லூரியில கேட்கறாங்க. ஒரு ஆசிரியர் வந்து விரிவுரையாளர் வந்து மாணவர பார்த்து கேட்கறாங்க. "விவாகரத்திற்கான முக்கிய காரணம் என்ன நீ நினைக்கிற?" அப்படின்னு கேட்கறாங்க மாணவர்கள பார்த்து. ம். "வேற என்ன திருமணம் தான். கல்யாணமே பண்ணலைன்னா விவாகரத்து ஏன் ஆகப் போகுது? அதுக்கு தான் ஐயா வந்து" ஆசிரியர் பார்த்து சொல்றான். "நாங்கல்லாம் இப்ப வந்து சேர்ந்து இணைந்து வாழ்ற வாழ்க்கை மட்டும் வாழலாங்கிறோம்" அப்படின்னு. இந்த மாரி இருக்காங்க மாணாக்கர்கள். அடுத்து இன்னொரு வகுப்புல ஆசிரியர் கேட்கிறாரு. "மகாத்மா காந்தி எப்போது பிறந்தார்?" "அவரது பிறந்த நாள்ல தான் பொறந்தாரு" அப்படின்னு. அதுக்கப்புறம் ரொம்ப காதல்லயே வந்து திளிச்ச இருக்கக்கூடிய அதாவது ஒரு தமிழ் ஆசிரியர் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. தாஜ்மஹால யாரு கட்டினார்? அதாவது தமிழ்ல இருக்க அகநானூற்று பாடல்ல ஒண்ணு சொல்லும்போது, சரி பசங்கள நம்ம அந்த காதலுக்குள்ள கொண்டுட்டு வரலாம்னு நெனச்சு அவர் கேட்டா, வேற யாருக்கும் இல்லங்கய்யா, சுற்றுலா பயணிகளுக்காக தான் அப்டின்னாங்களாம். அ இன்னொருது ரொம்ப வந்து குசும்பு பிடிச்ச மாணவர் சொன்னாராம், அ யார் கட்டுனதுன்னு கேட்டதுக்கு, கொத்தனார் தான் கட்டுனாரு. அப்புறம் என்ன நீங்களும் நானுமா போய் கட்டணும் அப்டின்னு கேட்டாங்களாம். அதுக்கப்புறம் இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான். இருக்கறதுல ஒரு சின்ன இப்படிதான் இருக்குன்னா, நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்திருக்காங்கன்னா, பிள்ளைகள பார்த்து நம்ம எல்லாம் கேள்வி கேட்போம் இல்லையா? "உனக்கு இது தெரியுமா? அது தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்போம் இல்லையா? அப்போ ஒருத்தர் கேட்டாராம், "உன்கிட்ட 8 மாம்பழம் இருக்கு. அந்த 8 மாம்பழத்துல நீ 2 மாம்பழத்த என்கிட்ட குடுத்துட்டா உனக்கு எவ்வளோ இருக்கும்?" அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, "என்கிட்ட 8 தான் இருக்கும்" அப்படின்னு. "என்னடா நீ என்கிட்ட 2 குடுத்துட்டேன்னா உனக்கு எப்படி 8 இருக்கும்?" அப்படின்னு. அதுக்கு தான் குடுகுடுன்னு ஓடி வந்து அவன் தம்பி சொன்னான். "ஐயா அவன்கிட்ட ஒண்ணு குடுத்தீங்கன்னா திரும்ப வாங்க முடியுமா? எனக்கே தரமாட்டான். உங்களுக்கு திரும்ப தருவானான்னு." அந்த மாதிரி இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு சிறுவர்களும் இருக்காங்க, பெரியவர்களும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, சுதா அவர்களை உடனடி பேச்சு பேசுறதற்கு அழைக்கிறேன். வாங்க சுதா அவர்களே. நெறியாள்கை செய்யலாம். இன்றைய சொல் மனத்தூண்டல் சுதா அவர்களே. இலக்கண ஆசானாக வித்யாலட்சுமி வழங்கின சொல் மனத்தூண்டல். அனைவருக்கும் வணக்கம். இன்று எனது உடனடி பேச்சாளராக இன்று எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. முதலாவதாக நான் என் கேள்வி, உங்கள் இளைய பருவத்தில் உங்களுக்கு படிப்பின் மீதோ அல்லது கவிதையின் மீதோ ஒரு மன தூண்டலை நிகழ்த்திய அல்லது ஆரம்பித்த நிகழ்வு ஒன்றை ஞாபகப்படுத்தி எங்களுடன் பகிர முடியுமா? இந்த கேள்வி கண்ணன் சங்கரா அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன். நன்றி. ஒரே ஒரு கேள்வி. இது சிறிய வயதில் தான் இருக்கணுமா? இல்லன்னா எந்த வயதில் வேண்டுமானாலும் இருக்கலாமா? முதல் மன தூண்டலாக எந்த வயதில் இருந்தாலும் சரி. முதலில் உங்கள் மனதை தூண்டிய ஒரு ஆர்வத்தை தூண்டிய. சரி, நன்றி.
எனக்கு மன தூண்டுதல் செய்தவர்களை பற்றி ஒரு பட்டியலே போடலாம். ஆனால் நம்முடைய நெறியாளர் முதலில் மன தூண்டுதல் செய்தவர் யார் என்று சொன்னார். என்னுடைய பள்ளி பருவத்திலே பலர் செய்ததாலும் எனக்கு உடனடியாக ஞாபகத்திற்கு வரவில்லை. ஆனால் நான் ஆஸ்திரேலியா சென்றிருந்த பொழுது அங்கு போய் எங்களுடைய பொது மேலாளர், ஆங்கிலத்திலே ஜெனரல் மேனேஜர் என்று சொல்வார்கள், அவரிடம் போய் இந்த ஊரில் மிக அழகாக இருக்கிறது, பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கின்றன என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், உனக்கு எந்த சந்தர்ப்பம் வேண்டும் என்று கேட்டார். நான் இந்த ஊரில் பிறந்திருந்தால் நான் உடனடியே பல பட்டப்படிப்புகள் படித்திருப்பேன், எனக்கு படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என்று சொன்னேன். உடனே பொது மேலாளர் ஒரு கையெழுத்து இட்டு, கண்ணன் வேண்டுமான முதுநிலை படிப்பை படித்துக் கொள்ளலாம் என்று கையெழுத்து விட்டார். நான் அவரிடம் கேட்கவே இல்லை. அப்பொழுதுதான் அந்த ஆஸ்திரேலியா நாட்டில் நான் என்னுடைய MBA, அதற்கு முதுகலை படிப்பு என்று சொல்லுகிறேன், அதற்கு உண்மையான தமிழாக்கம் தெரியவில்லை, அங்கு சேர்ந்து அந்த படிப்பை நன்றாக படித்தேன். அது எனக்கு பல அரிய சந்தர்ப்பங்களை பின்னாளில் கொடுத்தது. அதனால் எனக்கு தெரிந்து, எனக்கு ஞாபகம் இருக்கும் வரையில் எனக்கு முதலில் மன தூண்டுதல் செய்தவர் என்னுடைய பொது மேலாளர் ஜெரால்ட் என்பவர் என்று சொல்லிக்கொண்டு நல்ல வாழ்ப்பு கொடுத்தவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையை உங்களுக்கே திருப்புகிறேன். சுதா அவர்களே. நன்றி கண்ணன் அவர்களே. இதை நன்றி சொல்லும் வாய்ப்பாகவும் எடுத்துக்கொண்டு எங்களிடம் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மிகவும் அருமையான நிகழ்ச்சியான நிகழ்வு. நன்றி. அடுத்ததாக எனது கேள்வி, உங்கள் வாழ்க்கையில், இதை ஏற்கனவே அனிதா அவர்கள் அவரது கேட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன், இருந்தாலும் உங்கள் வாழ்வில் இன்னொரு முறை அதே வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் இப்படி உபயோகப்படுத்தியதற்கு பதிலாக நான் இப்படி செய்திருப்பேன் என்று ஒரு வாய்ப்பை உங்களால் பகிர்ந்து கொண்டு அதன் புதிய பரிமாணம் என்னவாக இருக்கும் என்பதை எங்களுடன் பகிர முடியுமா? இந்த கேள்வியை JP அவர்களை கேட்கிறேன். நன்றி சுதா அவர்களே. நீங்கள் கேள்வி கேட்ட கேள்வியை நான் புரிந்து கொண்ட விதம் எப்படி என்றால், ஒரு வாய்ப்பு வந்துள்ளது, அதை இந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ளாமல் இந்த மாதிரி வேறு மாதிரி பயன்படுத்தி கொண்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று கேட்டீர்கள். அப்படிதான் நான் புரிந்து கொண்டேன். ஆம் JP அவர்களே, கரெக்ட், சரியான புரிதல். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய தருணத்தில் கல்லூரிக்கு செல்ல வேண்டும், எந்த படிப்பு படிக்க வேண்டும், கல்லூரி படிப்பு முடித்தவுடன் இளங்கலை முடித்தவுடன் எந்த பாதைக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு எடுக்க வேண்டிய நேரம். எனக்கோ ஒரு நிருபராக வேண்டும் என்ற ஆசை. அதாவது ஆங்கிலத்தில் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் என்று சொல்வார்கள், தமிழில் புலனாய்வு நிருபராக வேண்டும் என்ற ஆசை. அல்லது ஒரு வக்கீலாக ஆக வேண்டும் என்ற ஆசை. வக்கீலாக வேண்டும் என்ற ஆசையுடன் திருச்சி கல்லூரியில், அரசு கல்லூரியில் அந்த படிப்புக்கே, அந்த கல்லூரிக்கு வந்து யாரும் செல்ல மாட்டார்கள் முதலில். அதனால் வந்து என்னுடைய மனத்தூண்டுதலை நிறுத்திவிட்டார்கள். அடுத்து நான் புலனாய்வு நிருபராக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதுவும் ஏதோ நடக்க முடியாமல் போய்விட்டது. நம்மளுடைய சொல்வேந்திர மன்றத்தில் கூட கூறியிருந்திருக்கிறேன் இதை பற்றி. எல்லோரும் போல பொதுஜன படி கணினித்துறையில் வந்துவிட்டேன். ஒருவேளை நான் புலனாய்வு நிருபராக இருந்திருந்தால் நானும் வந்து மீடியா என்ற ஊடகத்தில் வந்திருப்பேன். இன்று என்னையும் பல ஊடகங்களை நீங்கள் பார்த்திருக்க முடியும். ஏதோ அந்த வாய்ப்பு பறிபோய்விட்டது.
அதற்காக நான் வருத்தப்படவும் இல்லை. நன்றி சுதா அவர்களே கேட்ட கேள்விக்கு. நன்றி ஜேபி அவர்களே. மிகவும் நீங்கள் இன்றும் ஊடகத்தில் இருப்பது போலவே எனக்கு இருக்கிறது. நீங்கள் வந்தாலே நகைச்சுவை, பேசினாலே நகைச்சுவை என்று இருப்பதால் என்றோ தெரியவில்லை. நீங்கள் ஏற்கனவே ஒரு பெரிய நட்சத்திரமாக இருப்பது போல் உணர்வு. நன்றி ஜேபி அவர்களே, உங்களது பகிர்வை பகிர்ந்து கொண்டதற்கு. அடுத்ததாக என்னுடைய கேள்வி, உங்களது வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் மிகவும் கலர்ஃபுல், வார்த்தையை மறந்துவிட்டேன், வண்ணமயமாக இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அது எந்த பாகமாக இருக்கும்? உங்களது வாழ்க்கையில் எந்த பகுதியாக இருக்கும்? பாக்யலட்சுமி அவர்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா? உங்களிடம் அனைத்தும் இருந்தது, இன்னும் கொஞ்சம் மயமாக்கி இருக்கலாம் என்று இப்பொழுது சிந்திக்கும் அளவிற்கு ஏதாவது ஒரு பகுதியை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக சுதா. நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது என்னுடைய பாட்டி எங்கள் உறவினர் ஒருவர் வீணை வாசிப்பார். வீணை வாசிக்கும் பொழுது அவர் என்னிடம் சொன்னார், நீ போய் அவரிடம் கற்றுக்கொள், நான் சொல்கிறேன் என்று. ஆனால் அப்பொழுது இருந்த துடுக்குத்தனம், நான் ஒரு இடத்தில் உட்கார மாட்டேன். அதனால் நான் அந்த வாய்ப்பினை தவற விட்டு விட்டேன். இப்பொழுது எல்லாமே இருக்கிறது, ஆனால் எனக்கு அந்த வீணையை கற்றுக்கொண்டிருந்திருக்கலாமே, அதுவும் அப்பொழுது அந்த அருமை தெரியவில்லையே, அந்த எண்ணம் இப்பொழுது வரை எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது கற்றிருந்தால் வண்ணமயமாகி இருக்குமா என்று தெரியாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சியுடனும் நமக்கு பிடித்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது இருக்கும் ஒரு தன்னிறைவு எட்டி இருக்குமோ என்ற ஒரு எண்ணம் எப்பொழுதும் இப்போ இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அந்த வீணையை கற்க முடியுமா என்ற ஆவலும் பிறந்திருக்கிறது. பார்ப்போம், வருங்காலத்தில் நேரம் இருந்து அதற்கான வாய்ப்பும் இருந்தால் கண்டிப்பாக அதை என் பாட்டிக்காக அல்லாவிட்டாலும் எனக்காக கற்றுக்கொள்வேன் என்று நினைக்கிறேன். பார்ப்போம். அதுவும் இதை ஏன் இன்று பகிர்கிறேன் என்றால், வரும் 10ஆம் தேதி, மே 10ஆம் தேதி வந்தால் என்னுடைய பாட்டி காலமாகி 20 ஆண்டுகள் நிறைவடைகிறது. அந்த 20 ஆண்டுகள் ஆயினும் எனக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால், அப்பொழுது அதற்கான வண்ணம் இன்னும் நிரப்பப்படவில்லை என்றே நினைக்கிறேன். நன்றி இந்த கேள்வியை கேட்டதற்கு. மிகவும் அழகாக சொன்னீர்கள். இன்னும் அந்த வண்ணம் நிரப்பப்படவில்லை என்று. விரைவில் உங்கள் ஆசை நிறைவேற, வண்ணமயமாக ஆக எங்களது வாழ்த்துக்கள். அடுத்ததாக என்னுடைய கேள்வி, அந்த ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது. அது எப்படி? உத்தியோகமாக இருக்கலாம், அல்லது உங்களது வாழ்க்கையில் ஒரு நாளாக இருக்கலாம். ஒரு நாள் அந்த வாழ்க்கை உங்களை பிரட்டி போட்டது, நல்ல விதமாகவோ அல்லது வேறு விதமாகவோ பிரட்டி போட்ட அந்த ஒரு நாள் என்ன? உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்த அந்த ஒரு நாள் எந்த நாளாக இருக்கும்? அந்த நிகழ்வை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? நல்ல நிகழ்வாக இருந்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இந்த கேள்வி அனிதா அவர்களுக்கு. இந்த கேள்வி நீங்க கேட்கும் போதே என்ன கேட்கணும்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருந்தேன். மன தூண்டுதல்ல அந்த கேள்வி எனக்கே வந்துருச்சு போல. நம்ம எல்லாருமே இப்ப சமீபத்துல பார்த்திருப்போம். 2021 அக்டோபர் ஒரு 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா, 5ஆம் தேதி ஒரு 8 மணி நேரம் புலனங்களும் எதுவுமே முகப்புத்தகம், வாட்ஸ்அப் எதுவுமே இயக்கத்திலே இல்லாம ஒரு ஸ்தம்பிச்சு போன ஒரு நிலைமையில இருந்திருப்போம் இல்லையா? அன்னைக்கு ஒரு நாள் நடந்தது. 2021ல அது நடந்தது. அதுக்கு முதல் நாள் தான் நம்ம சொல்லுவோம். அதாவது நாக்குல சனின்னு சொல்லலாமா? இல்லைன்னா திறமையாவே சொன்னோன்னு இருக்கணுமான்னு என் பொண்ணுகிட்ட, நான்லாம் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லாம் என்ன பெருசா சாதிச்சிருப்பேன்னு தெரியுமா? அப்படின்னு என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அன்று தான் என்ன பண்ணாங்கன்னா, எங்க அம்மா அக்டோபர் 4ஆம் தேதி பிறந்தவங்க. அன்னைக்கு தான் நம்ம என்ன கிழிச்சோங்கிறத தாண்டி, நமக்கு உலக பெருந்தமிழர் விருதுன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்புல இருந்து கூப்பிட்டு குடுத்தாங்க. அது எதுக்குன்னா, பட்டிமன்றங்கள் பேசுறோம், தமிழ் சார்ந்து பண்றோம் அப்படின்னு. அப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன், என்னென்னமோ பண்ணியிருக்கலாம் அந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இல்லன்னா அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த நாள் 8 மணி நேரம் இல்லவே இல்ல வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்.
அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, புலனங்களே இல்லாதப்ப என்ன செய்யறதுக்குன்ற யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 8 மணி நேரத்துக்குள்ள தான் நான் ஒரு திட்டப்பணி போட்டு தவம் வார மின்னுதல ஆரம்பிக்கவே செஞ்சேன் நான். அந்த அந்த மின்னுதல் ஏன்னா வந்து பள்ளிக்கூடம் முடிச்சு வந்து என் பொண்ணு கேட்பால்ல. ஏன்னா வந்து பள்ளிக்கூடத்துல முதற்கொண்டு எல்லா இடத்துலயும் இந்த புலனங்கள் வேலை செய்யாதத வந்து பெரிய விஷயமா பேசுனாங்க. ஏன்னா, அன்று அது மொத்தமாவே நிறுத்தமாக இருந்தது. எல்லாருக்கும். உலகம் முழுக்கும் நமக்கு மட்டும் இல்ல. இங்க உலகம் முழுக்குமே வந்து அ எல்லாருக்குமே 8, 8 மணி நேரம் இருந்தது. அது எந்த 8 மணி நேரங்கிறது அந்தந்த ஊர பொறுத்து, அந்தந்த நாட பொறுத்து இருந்தது. அப்ப நான் ஒரு தோழிய கூப்ட்டு, நான் ஒரு வார மின்னுதல் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். அந்த இத ஆரம்பிச்சோம். வாரம்ன்னு சொல்ல, ஒரு மின்னுதல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். பண்ணட்டுமான்னு அவங்க மனசுல நெனச்சுக்கிட்டாங்க. மாதத்துக்கு ஒரு தடவ இவ போட போறா போல, பண்ணுங்க அப்டின்ட்டாங்க. அப்ப நான் பண்ணலாம்னு நெனைக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் நெனச்சேன் ஜனவரில ஆரம்பிக்கலாம். இல்ல, இல்ல விஜயதசமிக்கே ஆரம்பி அப்டின்னு அக்டோபர் 15ஆம் தேதி அ அந்த வருடம் அப்துல் கலாம் பிறந்த நேரத்துல ஆரம்பிக்கிறதுக்கு, அந்த ஒரு நிகழ்வு வந்து மிகப்பெரிய காரணமா இருந்தது. அத நான் வந்து உங்க எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம வாயில சனியா இல்ல பிள்ளைங்க கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சதான்னு தெரியாது. ஆனால் ஒரு முடக்கம், ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நம்மள செயல்படுத்துறதுக்கு இது பண்ணும். ஆனா இதுல முக்கியமான விஷயம், அது மட்டும் இல்லாமல், இதை நான் செயல்படுத்துறதுக்கே அதே செயலிகள் எனக்கு பின்னாடி தேவைப்பட்டதுங்கிறதையும் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. மிகவும் அருமையாக பேசினீர்கள் அனிதா. நான் மிக்க மிக்க நன்றி. அந்த 8 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு அழகான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. நிச்சயமாக எல்லோருமே இனி தன் நம் ஊடலை இன்டர்நெட்டை அமர்த்தி ஊடகத்தை அமர்த்தி வைத்துவிட்டு 8 மணி நேரம் இருந்தால் தவம் போன்ற வேறு ஒரு சாத்தியத்தை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி பகிர்ந்தமைக்கு. வாழ்த்துக்கள் அனிதா. அடுத்ததாக என்னுடைய கேள்வி, ஒரு போலியாக ஒன்றை செய்து ஒரு போலியாக நடக்கும் வரை போலியாக அதை செய்தது. ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்னு என்று ஒரு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதை அழகாக என்னால் தமிழில் சொல்ல முடியவில்லை. அதை நடக்கும் வரை போலியாக நடிக்கவாவது செய்து அதை நடத்தி காட்டலாம் என்பது போன்ற ஒரு செயலை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? அப்படி செய்து சாதித்தது எதையாவது எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? அப்படி நீங்கள் அந்த மாதிரி செய்யவில்லை என்றால், இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்து சாதிக்கலாம் என்று உங்களுக்குள்ள உள்ளுணர்வை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். வித்யா அவர்களே, உங்களை இந்த கேள்வி கேட்கிறேன். மனத்தூண்டுதல் மிக்க சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். போலியாக செய்து சாதிப்பது என்பது அந்த வாசகத்திலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை என்றுதான் சொல்வேன். அடிப்படையில் உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம் என்று சொல்வார்கள். உள்ளுக்குள் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளிப்படும். இன்றைக்கு கண்ணன் பேசியது போல எண்ண அலைகள் உள்ளே என்ன இருக்கிறதோ அது உடல் மொழியாக, எண்ணமாக, சொல்லாக, செயலாக வெளிப்படும். போலியாக என்ன நினைக்கிறோமோ அதை மாற்றி நடிப்பின் மூலமோ அல்லது உடல் மொழியை மாற்றிக்கொண்டோ செய்வது என்பது அந்த கருத்திலேயே எனக்கு நம்பிக்கை இல்லை என்றுதான் சொல்வேன். உண்மையை சொல்லி அதன் மூலம் பிரச்சனைகளை பெற்றுக்கொண்டாலும் பரவாயில்லை. போலியாக நடித்து அதன் மூலம் சாதிப்பது, அதன் மூலம் போய் பாராட்ட வேறு ஏதோ பெறுவது என்பது அடிப்படையில் எனக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது. வருவது வரட்டும், விமர்சனம் செய்தாலும் செய்துவிட்டு அதன் பின் அதன் விளைவுகளை சந்திப்பேனே தவிர உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் படித்த திருக்குறள் எனக்கு அப்படித்தான் வழிகாட்டுகின்றது. இதை இங்கே பெருமைக்காகவோ வேறு எதற்காகவோ சொல்வதற்கில்லை. நமக்கு வருவது வரும். அதுதான் என்னுடைய கொள்கை. நன்றி.
நன்றி வித்யா அவர்களே. எனது கேள்வியை நான் சரியாக கேட்கவில்லை என்று மட்டும் எனக்கு புரிகிறது. ஆனால் உங்களுடைய அர்த்தமுள்ள பேச்சு எனக்கு நிச்சயமாக நீங்கள் சொல்லிய விதத்தில் மிகவும் அருமையாக சொன்னீர்கள். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன, ஃபேக் இட் டில் யூ மேக் இட் என்று சொல்வார்கள். அது எதற்காக என்றால், நாம் ஒரு அடுத்த பதவியை அடைய வேண்டும் என்போ, ஒரு குறிக்கோளை நோக்கி நடக்க வேண்டும் என்றால், அந்த பதவிக்கே நாம் சென்று அதற்கு தேவையான பணிகளை முன்கூட்டியே செய்தால் அந்த பதவி நமக்கு விரைவில் கிட்டும் என்பார்கள். அதை தனக்குள் ஏற்றுக்கொண்ட அந்த மாதிரியான வார்த்தை அது. ஆனால் நான் சரியாக உங்களை கேட்கவில்லை. ஆனால் நான் கேட்டதற்கான உண்மையான அர்த்தத்தில் நீங்கள் சொன்னது மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி வித்யா. என்னுடைய உடனடி பேச்சு முடிவடைகிறது. அனைவருக்கும் நன்றி. உடனடி பேச்சு நெறியாள்கை செய்து நம் மனத்தூண்டுதலை தூண்டிய சுதா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேர கணக்கீட்டாளராக ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்ட காலத்தை நான் இப்போது சொல்ல போகிறேன். கண்ணன் அவர்கள் 2 நிமிடம் 15 நொடிகளும், ஜேபி அவர்கள் 1 நிமிடம் 58 நொடிகளும், பாகியலட்சுமி அவர்கள் 1 நிமிடம் 37 நொடிகளும், அனிதா 2 நிமிடம் 35 நொடிகளும், வித்யா அவர்கள் 1 நிமிடம் 36 நொடிகளும் எடுத்துக்கொண்டார்கள். நான் மட்டும் 2.5 நிமிடங்களுக்கு மேல் சென்று விட்டேன். அதனால் வாக்குக்கு தகுதி பெற மாட்டேன். மீதி அனைவருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். அதனால் சிறந்த உடனடி பேச்சாளராக தேர்ந்தெடுக்கப்படுபவரை நீங்கள் தனிச்செய்தியில் சுதா அவர்களுக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நெறியாளராக அடுத்ததாக இந்த மன்றத்தை பொது மதிப்பீட்டாளரிடம் ஒப்படைக்கிறேன். பொது மதிப்பீட்டாளரான ஜேபி அவர்களே வந்து மேடை உங்களுடைய. நன்றி அனிதா அவர்களே. இன்று 2 தயாரிக்கப்பட்ட பேச்சு மற்றும் சுவாரஸ்யமான உடனடி பேச்சு நடைபெற்றது. முதல் தயாரிக்கப்பட்ட பேச்சை நானே மதிப்பீடு செய்கிறேன். எனக்கு அடுத்தபடியாக அனிதா அவர்கள் கண்ணனுடைய பேச்சை மதிப்பீடு செய்வார்கள். முதலில் நான் பாக்யலட்சுமி அவர்கள் பேசிய பேச்சை மதிப்பீடு செய்யலாம் என்று நினைக்கிறேன். பாக்யலட்சுமி எடுத்துக்கொண்ட தலைப்பு கதையால் மாற்றம், கதைவழி இணைதல் என்ற தொகுப்பில் பேசினார்கள். கதையால் மாற்றம் என்று அவர் சொன்னவுடனே எனக்கு ஞாபகம் வந்தது நம்ம இதிகாசம் அபிமன்யுடைய கதைதான். அபிமன்யு கருவில் இருக்கும் போதே வீர தீர சாகதங்களை எல்லாம் கேட்டு வீரனாகவே கருவிலே தெரிந்து கொண்டதனால் இளம் வயதிலேயே வந்து மிகச்சிறந்த வீரனாக செயல்பட்டான் என்று சொல்வார்கள். மற்றும் இன்னொன்றும் சொல்வார்கள், அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது பாதியில் தூங்கிவிட்டதனால் அவருடைய அம்மா சுபத்திரை தூங்கிவிட்டதனால் சக்கரவியூகத்திலிருந்து வெளியே வருவதற்கு தெரியாமல் போய்விட்டது என்றும் கூறுவார்கள். அதனால் கதையால் நிறைய மாற்றங்களை காண முடியும். இதிகாசம் ஒரு சான்று. பாக்யலட்சுமி பேசும்போது ஒருவர் மிதிவண்டி வாங்கினார், அடுத்து மோட்டார் வண்டி வாங்கினார், அடுத்து சீருந்து வாங்கினார். ஒவ்வொன்றிலும் அவருக்கு ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து விட்டது என்றெல்லாம் கூறி தன் மகனுக்கு புது மகிழ்வு வந்து வேண்டாம் என்று அறிவுரை செய்ததாக கூறினார். இப்படியெல்லாம் என் பையனிடம் போய் சொன்னால், போங்கப்பா இதெல்லாம் வந்து அந்த காலத்துல எம்ஜிஆர் படத்திலே வந்துருச்சுன்னு சொல்லுவான். அதனால என்னுடைய பிள்ளைகள்கிட்ட எல்லாம் இதெல்லாம் வந்து எடுபடாது. வேணும் என்றால் வேண்டும். அதனால வந்து இருந்தாலும் அவருடைய மன தூண்டுதலையும் அவருடைய எப்படி அவர் மகனை சமாளித்தார் என்றதையும் நினைத்து பெருமைப்படுகிறேன். என்னுடைய மகனும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவ்வளவுதான். மற்றபடி அவர் பேச்சு சிறப்பாக இருந்தது. சிறப்பாக கதை சொன்னார். கடைசி நிமிடத்தில் எடுத்துக்கொண்டு பேசினாலும் அவருடைய பேச்சு சுவாரஸ்யமாக இருந்தது. எனக்கு பிடித்திருந்தது. இன்று நீங்கள் கொஞ்சம் நகைச்சுவை இருந்திருக்கலாம். கடைசி நிமிடத்தில் எடுத்துக்கொண்டதனால் உங்களால் அந்த அளவுக்கு தயாரிக்க முடியவில்லை என்று நினைக்கிறேன். இருந்தாலும் மிக அருமை. நீங்கள் உங்கள் ஆர்வத்தின் மீதே போட்டி போட்டுக் கொள்ளலாம். அவ்வளவு ஆர்வமாக இருந்தது. பேச்சில் தெளிவு இருந்தது. தெளிவாக பேசினீர்கள்.
நான் உற்று கவனித்தேன். மிக தெளிவாக இருந்தது. குரலில் ஏற்ற இறக்கம், தொனி போன்றவையெல்லாம் ஓரளவுக்கு நன்றாகவே இருந்தது. விழித்தொடர்பு இருந்தது. அனைவரையும் நீங்கள் ஆர்வமூட்டும் அளவில் பேசினீர்கள். இயல்பாக பேசினீர்கள். ஆனால் ஒரு இடத்தில் மிதிவண்டி என்று சொல்வதற்கு பதிலாக மகிழ்வூர்ந்து என்று சொல்லிவிட்டீர்கள். அந்த பையன் மீண்டும் மகிழ்வூர்ந்து கேட்டான் என்று சொல்லிவிட்டீர்கள். அதை கவனித்தேன் நான். மற்றபடி உங்கள் பேச்சு மிகவும் ஆர்வமூட்டும் வகையில் இருந்தது. தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இருந்தது. அந்த தாக்கத்தினால்தான் என் மகனின் கதையும் நான் கூறினேன். மற்றபடி வேறொன்றும் சொல்வதற்கில்லை. மிக அருமை. நன்றி. அடுத்து கண்ணன் அவர்களை மதிப்பீடு செய்ய அனிதா அவர்களை அழைக்கிறேன். பாருங்கள் அனிதா அவர்களே. சொல்வேந்திராவிற்கு என்னுடைய வணக்கங்கள். இன்றைய கண்ணன் வந்து உடனடியாக திட்டமிட்ட பேச்சை பேசினார். அதுவும் மனத்தூண்டுதலை பற்றி சிறப்பாக பேசினார். அவருடைய தலைப்பை ஈர்க்கும்படி இருந்தது. போக போக நம்மளுடைய சொல்வேந்திரவைகளுடைய பேச்சு எப்படி இருக்குதுன்னா, மீதி இருக்கும் சொல்வேந்தர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் தலைப்பை தேர்ந்தெடுப்பது மிகவும் பாராட்டத்தக்கது. நீங்கள் எதை சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு என்ன சொல்லணும்னா வந்து, கொஞ்சம் மேஜர் சுந்தரராஜன் அவர்களை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். எல்லாவற்றுக்குமே மேஜர் சுந்தரராஜனை அழைக்காமல் ஆங்கிலத்தில் பேசினாலும் பரவாயில்லை என்று நாம் போய்விடுவது நல்லது. முந்தியெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் பேசி தமிழில் சொல்லுவோம். இப்போது தமிழில் சொன்னதை ஆங்கிலத்தில் சொல்ல பழகி இருக்கிறோம். அதை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மதிப்பீடு என்பதற்காக இதை முக்கியமாக சொல்ல நினைக்கிறேன். இதுதான் நீங்கள் மேம்படுத்த வேண்டும் என்று நான் நினைப்பது. உங்களுடன் நீங்களே போட்டிக் கொள்ளலாம் என்று சொல்வது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே 3வது பாதையில் நீங்கள் உங்களுடைய திட்டப்பணியை செய்து கொண்டிருப்பதால், உங்களை பார்த்து நாங்கள் தான் போட்டி போட்டுக்கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன் இங்கே. எதை சிறப்பாக செய்தீர்கள் என்றால், உங்களுடைய பேச்சில் நீங்கள் இதைத்தான் பேசப் போகிறோம் என்று முடிவு எடுத்தாலும், அது நம் மன்றத்திற்கு பயனுள்ள வகையில் நீங்கள் மனத்தூண்டுதல் இருக்க வேண்டும் என்று பேசியது ரொம்ப சிறப்பாக இருந்தது. உங்கள் பேச்சில் மிக தெளிவு இருந்தது. குரல் ஏற்ற இறக்கங்கள் இருந்தது. என்னதான் இணையதளம் எனக்கு சிக்கலே தந்தாலும், நான் கைபேசியில் வந்தனாலும் விழித்தொடர்போடு, அவையோரை பற்றி விழிப்புணர்வோடு இயல்பு நிலையில் பேசுவேன் என்பது சிறந்த உதாரணமாக செய்தீர்கள். உங்களுடைய பேச்சும் ஆர்வத்தை தூண்டும் மாதிரி இருந்தது. அதாவது ஆரம்பிக்கும் போதே தலைவரை வம்புக்கு இழுத்தாலும் மன்றத்திற்கு மக்கள் வந்து சேருவார்கள் என்று சொன்ன அந்த நகைச்சுவை மிக சிறப்பாக இருந்தது. எனக்கு எப்படி இருந்தது என்று அந்த திருவிளையாடல் படத்தில் சொல்வார்கள் இல்லையா, தருமிக்கு வந்து சொக்கா சொக்கா 1000 பொற்காசு அப்படிங்கிற மாதிரி, ஐயா கண்ணன் அவர்களே இன்னும் 6 உறுப்பினர்கள் வேணும் அப்படின்னு இங்க இருந்து கத்தணுங்கிற மாதிரியே தான் இருந்தது. அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது. ஈடுபாடுடன் என்னை கவனிக்க வைத்தது மாதிரி அனைவரையும் கவனிக்க வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டுக்கள். முக்கியமாக நீங்கள் அந்த பாதை ஒன்றை முடிக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தவுடன் அதாவது கல்வி உபத்தலைவர் பாக்யா அவர்கள் என்னிடம் சொல்ல, நான் அதை உங்களுக்கு கோரிக்கை வைத்ததற்கு நீங்கள் செவிசாய்த்து இந்த பணியை எடுத்து கொண்டு செய்ததற்கு சிறப்பான பாராட்டுக்கள். ஒரே ஒரு குறை, அது என்ன என்றால், நீங்கள் தமிழில் சொல்வதை இனிமேல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க முயற்சி பண்ணாதீர்கள். ஏனென்றால் நாம் ஆங்கிலத்தில் சொல்வதை குறைக்க வேண்டும் என்று நாம் இப்போது முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த இடத்தில் நீங்கள் தமிழில் சொல்லி திரும்பவும் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டிய அவசியம். ஆனால் சில இடத்தில் தேவைப்படுகிறது. ஏனால் நமக்கே வந்து அது சரியான தமிழ் சொற்களைத்தான் நாம் பயன்படுத்துகிறோமா என்ற ஐயம் ஏற்படும் போது பயன்படுத்துவதில் தவறில்லை. ஆக மொத்தம் உங்களுடைய பேச்சு மிக சிறப்பாக இருந்தது என்று கூறிக்கொண்டு என்னுடைய மதிப்பீடை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி அனிதா அவர்களே, மிகவும் அருமையான மதிப்பீடு. அடுத்து நமது இலக்கண ஆசான் மற்றும் உபரிச்சொல் கணக்கீட்டாளரான வித்யா அவர்களை அழைக்கிறேன். நான் தயாராகிவிட்டேன். நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. இன்று அறிக்கைகள் எல்லாம் பெரிய பெரிய அறிக்கைகளாக இருக்கின்றன. முதலில் இலக்கண ஆசானாக என்னுடைய அறிக்கையை கொடுத்து விடுகின்றேன். மன தூண்டுதலை பேசும் பொழுது நான் ஒரே ஒரு முறை உபயோகித்தேன். பாக்யலட்சுமி அவர்கள் 2 முறை உபயோகித்தார். ஜெயபிரகாஷ் அவர்கள் 2 முறையும், சுதா 3 முறையும், அனிதா 5 முறையும், இன்றைக்கு அதிக முறை மனத்தூண்டுதல் என்பதை உபயோகித்தவர் கண்ணன் அவர்கள்தான்.
அவர்தான் இன்றைக்கு அதிக முறை, அதுவும் தயாரிக்கப்பட்ட பேச்சிலேயே கொண்டு வந்து தலைப்பிலிருந்து உள்ளே பொருள் அடக்கம் வரை அத்தனையும் சேர்த்து சிறப்பாக பயன்படுத்தினார். சிறப்பான சொல்லாடல் என்றால் புலனாய்வு நிபுணர் என்று ஜேபி சொன்னது, முடக்கம் என்ற அனிதா சொன்னது, அங்கீகாரம், எண்ண அலைகள் என்று கண்ணன் சொன்னது. இவை அதிகப்படியாக நாம் பயன்படுத்தாத சொற்கள். நம்முடைய மன்றத்தில் தான் அதை பயன்படுத்த நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அதையும் நாம் இங்கே குறிப்பிடுகிறோம். அடுத்து வருகிறது பெரிய அறிக்கை, உபரிச்சொல். இன்று அனைவருமே அதிபயங்கரமாக தேர்தல் கால வாக்கு எண்ணிக்கை போல் மிகவும் அதிகமாக உபயோகித்தார்கள். சுதா மட்டுமே 1 or 2 குறைவான அளவு உபயோகித்தார். அவர் பயன்படுத்திய ஆங்கில சொற்கள் கலர்ஃபுல், இன்டர்நெட் முதலியவை. பாக்யா இன்றைக்கு 10 முறை வந்தது, வந்து ஓரிரு முறை வந்தது. இன்றைக்கு ஜெயபிரகாஷ் அவர்கள் 13 முறை, நான் எண்ணிய அளவில் 13 முறை வந்தது. இன்றைக்கு மேஜர் சுந்தர்ராஜனாகவே அந்த கதாபாத்திரமாகவே மாறி சக்கை போட்டவர் கண்ணன் அவர்கள்தான். ஆங்கிலத்தில் சொல்லி, தமிழில் சொல்லி, தமிழில் சொல்லி, ஆங்கிலத்தில் சொல்லி, ஓகே என்பதை ஒரு முறையும், புக் புத்தகம், ஆக்சுவலாக, பர்டிகுலர், மோட்டிவேஷன் போன்ற ஆங்கில சொற்களை அவர் பயன்படுத்தினார். கொஞ்சம் சிறிது குறைத்துக் கொள்ளலாம் என்பது என்னுடைய தாழ்மையான ஆலோசனை. அனிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா 2-3 முறையும் சாட் பாக்ஸ் என்று சொன்னதை பெட்டி செய்தி என்று சொல்லியிருக்கலாம். பதினோரு முறை உபரி சொற்களை பயன்படுத்தியிருக்கின்றார். ஒரு சொல்லை 2 முறை பயன்படுத்தினார். நான் குறித்த அளவில் இதுதான் என்னுடைய அறிக்கை. நம்முடைய மன்றத்தின் தரத்தை இன்னும் கொஞ்சம் உயர்த்த அடுத்த முறை தயாரிக்கப்பட்ட பேச்சோ மதிப்பீடோ வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்தால் உபரி சொல் அறிக்கை குறைவாக இருக்கும். இதுவே என்னுடைய அறிக்கை. மெய்நிகர் மேடை பொது மதிப்பீட்டாளருடையது. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. நீங்கள் கவனித்த அளவிலே இவ்வளவு இருந்தது என்றால் நீங்கள் விட்ட கணக்கு எவ்வளவு என்று சொல்லவே வேண்டாம். மிக அருமையான இலக்கண மதிப்பீடு மற்றும் உபரிச்சொல் கணக்கீடு. நன்றி. இன்றைய கூட்டம் மிக அருமையாக நடைபெற்றது. இன்று தயாரிக்கப்பட்ட பேச்சு என்பது நம்மளுடைய மக்கள் தயாரிக்காமலே வந்து இருவருமே பேசினார்கள். தயாரிக்கப்பட்ட பேச்சு என்றுதான் சொல்ல வேண்டும். கடைசி நிமிடத்தில் அவர்கள் ஆர்வத்துடன் எடுத்துக்கொண்டு பேசிய பேச்சு, அதாவது ரொம்ப அழகாக சமாளித்தார்கள் என்று சொல்வது சரியான வார்த்தையாக இருக்காது. இருந்தாலும் எடுத்துக்கொண்டு மிக அருமையாக பேசினார்கள். இது நம்மளுடைய கூட்டமும் நம்மளுடைய சொல்வேந்தர் மன்றமும் மெருகேறி கொண்டு இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். யாரும் இல்லை என்றாலும், யாரும் ஒரு பணியை எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும், நான் இருக்கிறேன் என்று முன்வந்து நாம் ஒவ்வொருவரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மிக அருமை. முதலில் பேசிய பாக்யலட்சுமியாக இருக்கட்டும், அடுத்து பேசிய கண்ணனாக இருக்கட்டும், தயாரிக்கப்பட்ட பேச்சு இரண்டுமே மிக அருமை. அடுத்து சுதா நடத்திய உடனடி பேச்சு கரு இல்லாமலே அனைவருடைய ஆர்வத்தையும் தூண்டினார். அடுத்து என்ன வரப்போகிறது, எப்படிப்பட்ட கேள்விகள் வரப்போகிறது என்று மிகவும் ஆர்வமாக இருந்தது. ஒரு சில கேள்விகள் புரிந்து கொண்டு இதைத்தான் புரிந்து கொண்டு சொல்லும் அளவிற்கு கேள்விகள் இருந்தது. அதற்கும் பாராட்டுகள். இந்த மாதிரி கேள்விகள் நம்முடைய மன்றத்தில் கேட்டிருந்தோமா என்று தெரியவில்லை. மிகவும் பாராட்டுக்கள் சுதா அவர்களே. மதிப்பீடும் மிக அருமை. இத்துடன் என்னுடைய பொது மதிப்பீடு முடிந்தது. இன்று வெற்றி கோப்பை அறிவிப்பாளரை அறிவித்து யார் வெற்றி பெற்றார்கள் என்பதை அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன் நேர கணக்கீட்டாளராக மதிப்பீடு செய்தவர்களுடைய நேரத்தை நான் இங்கே சொல்லிவிடுகிறேன். அவர்களுக்கும் வாக்கு சுதா அவர்களுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். ஜேபி அவர்கள் 3 நிமிடம் 8 நொடிகளும், நான் 3 நிமிடம் 1 நொடிகளும் பேசியுள்ளோம்.
பொது மதிப்பீடாக மதிப்பீடு செய்துள்ளோம். மதிப்பீட்டாளருக்கும் நீங்கள் வந்து வாக்கு அளிக்க வேண்டும். அனைவரும் தனிச்செய்தியில் சுதா அவர்களுக்கு மதிப்பீட்டாளர்களுக்கு சிறந்த மதிப்பீட்டாளரை தேர்ந்தெடுத்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி இடையூறுக்கு மன்னிக்கவும். நன்றி அனிதா அவர்களை, மறந்து விட்டேன். பரவாயில்லை. மதிப்பீடு அளிப்பதற்கு ஒரு நிமிட அவகாசங்கள் தருவோம். இனிமே குறைவான உறுப்பினர்கள் இருப்பதனால் அனைவரும் மதிப்பீட்டை கொடுத்திருப்பார்கள் என்றும் நினைக்கிறேன். மதிப்பீடு நம்முடைய வெற்றி கோப்பை வாக்குகள் வந்துவிட்டால் சுதா அவர்கள் வாக்கை அறிவிக்கலாம். யார் வெற்றி பெற்றார் அறிவிக்கலாம். உடனடி பேச்சிற்கு எனக்கு 2 வாக்குகள் மட்டுமே வந்துள்ளது. அதை வைத்து மட்டும் கூட என்னால் அறிவிக்க முடியும். ஏனால் 2மே ஒருத்தரே தேர்ந்தெடுத்துள்ளார்கள். அதை அறிவிக்கலாமா? உடனடி பேச்சில் இன்று வெற்றி பெறுபவர் கண்ணன் அவர்கள். மதிப்பீட்டாளராக இன்று வெற்றி பெறுபவர் ஜேபி அவர்கள். தயாரிக்கப்பட்ட பேச்சை மதிப்பீடு செய்தீர்களா? பேச்சிற்கு எனக்கு வாக்களிக்கவில்லை. ஒருவர் மட்டுமே வாக்களித்துள்ளார். வந்த வாக்கை வைத்து நீங்கள் வெற்றி பெற்றவர் யார் என்று கூறலாம். பேர் இருக்கிறோமே என்று யோசித்தேன். என்னால் வாக்களிக்க முடியவில்லை, ஏனென்றால் நான் இப்பொழுது இல்லை. சரி, பேச்சாளர்களான கண்ணனும் பாக்யா அவர்களுமே கூட வாக்குகள் அளிக்கலாம். வித்யா, ஜேபி யார் அளித்தோம் என்று வித்யா நீங்கள் அளித்து விட்டீர்களா? நான் முன்பே அனுப்பிவிட்டேன். நீங்கள் அப்பொழுதுதான் வந்தீர்களோ என்னமோ, நான் முன்பே திரும்ப ஒரு முறை திட்டமிட்ட பேச்சிற்கு அனுப்பிவிடலாம் என்று நினைக்கிறேன். திட்டமிட்ட பேச்சு எனக்கு சாட்ல இதுல இருந்து வரல. ஆனாக்கா நான் வந்து ஓட் ஃபார் பாக்யா, நான் போடலாம்னா பாக்யா கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஓகே, அப்படி என்றால் எனக்கு ஏற்கனவே வந்துவிட்டது. ஓகே, இன்று திட்டமிட்ட பேச்சில் வெற்றி பெறுபவர் பாக்யா அவர்கள். வாழ்த்துக்கள் பாக்யா, வாழ்த்துக்கள் கண்ணன் அவர்களே, வாழ்த்துக்கள் ஜேபி அவர்களே. நன்றி சுதா அவர்களே. கடைசி நிமிடத்தில் வாய்மொழியாக அவர் கண்ணன் வாக்கை அளித்து பாக்யலட்சுமி வெற்றி பெற வைத்து விட்டார். நன்றி கண்ணன் அவர்களே, மிக்க நன்றி. இத்துடன் பொது மதிப்பீட்டு பகுதி முடிந்தது. நான் மேடையை அனிதா அவர்களிடம் அளிக்கிறேன். சொல்வேந்தர் அவைக்கு என்னுடைய வணக்கங்கள். நெறியாளராக இன்று நிறைய சொதப்பல்களை செய்த நெறியாளர் என்று நினைக்கிறேன். அதற்கும் இன்னும் பயிற்சி வேண்டும் என்பதை இன்று தெரிந்து கொண்டேன். முடிந்தவரை ஒரு 2 மாதத்திற்கு ஒரு முறையோ நெறியாள்கையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த பகுதியில் நான் சிறப்பாக செயல்படவில்லை என்பதை இன்று செயல்படுத்தியதால் நான் கற்றுக்கொண்டேன். இன்றைய அனைத்து பகுதிகளுமே சொல்வேந்தர் அவையில் முடிந்ததால் இந்த கூட்டத்தை நான் வந்து தலைவரிடம்தான் ஒப்படைக்க வேண்டும். தலைவராகவே நானும் இருப்பதால் இந்த இன்றைய நம்மளுடைய மன்றத்தில் எடுத்த சில முடிவுகளை பற்றி அறிக்கை செய்ய விரும்புகிறேன். மே 19ஆம் தேதி நாம் திரு அருள் பிரகாசம் அவர்களுடைய பட்டிமன்றத்தை நாம் நடத்த இருக்கிறோம். நம் சொல்வேந்தர் மன்றம் வழியாக உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் சொல்லலாம். இன்று இரவுக்குள் அதற்கான பதாகை வெளியிடப்படும். அதாவது ஃபிளையர் வந்து நம்மளுடைய குழுவில் அனுப்பப்படும். அந்த குழுவில் அனுப்பப்பட்டதற்கு அப்புறம் நீங்கள் உங்கள் புது உறுப்பினர்கள் எல்லாரும் கலந்து கொள்ளலாம். உறுப்பினர்களை நாம் கலந்து கொள்ள அழைக்கிறோம். புது உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். ஏற்கனவே இருக்கும் உறுப்பினர்களும் கலந்து கொள்ளலாம். 8 பேர் வரைக்கும் பேசலாம் என்று நடுவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நம் மன்றத்தில் இன்னும் யாராவது தலைப்புகள் சொல்ல விரும்பினால் இன்று சொன்னீர்கள் என்றால் நான் அதை நம் மன்ற உறுப்பினர்களுக்கு அந்த தலைப்புகள் திரும்ப ஒரு முறை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் கொடுக்கக்கூடிய தலைப்புகளை நான் நடுவர் அவர்களுக்கு அனுப்பி இன்று அந்த தலைப்பை உறுதி செய்து விடலாம் என்று நினைக்கிறேன். தலைப்பு பேச்சாளர்கள் இல்லாமல் இவர்தான் நடுவர் என்ற பதாகையை இன்று வெளியிடுவோம். நாளையோ நாளை மறுநாளோ நம் உறுப்பினர்கள் சேர்க்கையை பொறுத்து எத்தனை பேர் எந்தெந்த அணியில் பேசுகிறார்கள், தலைப்பு என்ன என்பதை பொறுத்து நாம் அடுத்த ஒரு பதாகையை வெளியிடலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன் என்பதை இங்கு மன மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஜூன் மாதத்தில் ராஜ்குமார் அண்ணா பட்டிமன்றம் இது பண்ணுகிறார். கண்ணன் அவர்கள் வந்து நாம் மன்ற அலுவலர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு தேதியை தேர்ந்தெடுத்து சொன்னால் அதற்கு நம்மளுடைய நகைச்சுவை மற்றும் உடனடி பேச்சுக்கான போட்டிகளை நடத்தலாம் என்று சொல்லியுள்ளார். அதற்கான 2 நடுவர்களை அவர் அவர் நமக்காக ஏற்பாடு செய்துள்ளார். 3வதாக ஒரு நடுவர் நமக்கு தேவைப்படுகிறது. அது நம் மன்றத்திலிருந்து யார் வேண்டுமானாலும் நடுவராக இருக்கலாம். அல்லது நாம் வெளியிலிருந்து கூட்டி வரலாம். உங்களுக்கு யாராவது தமிழ் பள்ளியிலோ இல்ல உங்களுடைய இதிலிருந்தோ இருப்பவர்கள் இருந்தால் அவர்களையும் நம்மளுடைய மன்றத்தில் உறுப்பினராக சேர்ந்து கொள்ள நீங்கள் தமிழ்ச்சங்கம், தமிழ் பள்ளி, தமிழ் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நீங்கள் சேர சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் நம்மளுடைய கூட்டத்தை நான் அடுத்த கூட்டம் வரை ஒத்தி வைக்கிறேன். ஜேபி அவர்கள் நீங்கள் அந்த பதிவை நிறுத்தி விடலாம்.